ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மகளிர் உரிமை தொகை உயர்வு, அரசுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனம், சிலர் பாராட்டு பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பெண்களின் வங்கி கணக்குகளில் ரூபாய் 5000 வரவு வைக்கப்பட்டுள்ளதை அடுத்து அரசியல் கட்சிகள் மத்தியில் கடும் எதிர்வினைகள் எழுந்துள்ளன. இந்த தொகை பிப்ரவரி மாத உதவித்தொகையுடன் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு முன்பணம் மற்றும் கோடைக்கால சிறப்பு உதவித்தொகை சேர்த்து வழங்கப்பட்டதாக அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் தலைமையிலான அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். தேர்தல் தோல்வி அச்சத்தால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அதிமுக ஆட்சி அமைந்தால் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 வழங்கும் குலவிளக்கு திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக கட்சியும் இந்த நடவடிக்கையை விமர்சித்துள்ளது. வழக்கமாக மாதந்தோறும் 15ஆம் தேதி வரவு வைக்கப்படும் தொகை இம்முறை முன்னதாக வழங்கப்பட்டதற்கான காரணம் என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களிடையே உருவாகியுள்ள அரசியல் ஆதரவு மாற்றங்களே இதற்கு காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திடீர் தொகை வழங்கல் அரசின் தோல்வி அச்சத்தின் வெளிப்பாடாகும் என விமர்சித்துள்ளார். முன்னதாக அறிவிக்கப்பட்டபடி அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் தொகை வழங்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு மாறாக திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் இந்த நடவடிக்கையை வரவேற்று பாராட்டியிருக்கிறார். பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் முக்கியமான உதவியாக இந்த 5000 வழங்கல் அமையும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மொத்தத்தில் மகளிர் உரிமை தொகை உயர்வு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆதரவும் எதிர்ப்பும் ஒன்றாக வெளிப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சிகள் சரி அப்படிங்கிறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் மற்ற ஜென்ரலான கட்சிகளெல்லாம் எதிர்ப்பு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக கொடுக்கல, இப்போ ஏன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வி. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று இன்னொரு தகவலில் பார்க்கலாம்.